நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் நான் போகாதனால எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பியும் எடுத்துகிட்டு போகிறேன். திருப்பியும் நான் வந்து இதை விட கேவலமான ட்ரெஸ்ஸு தான் எடுக்க போகிறேன். ஆனால் எனக்கு போய் தான் ஆகணும். போகலன்னா எனக்கு இன்றைக்கி தூக்கமே வராது. அப்புறம் என் மூஞ்சி ட்ரெஸ் எல்லாமே கேவலமாக தான் இருக்குது. ஏன்னா நான் டியூட்டி முடிச்சுட்டு வரேன். அதனால் எனக்கு என்னோடய 10 லேயர்ஸ் ஆஃப் மேக்கப் போட முடியல, டைம் கிடைக்கல. குர்த்தி எடுக்க வந்துட்டு கடைசியில் சட்டை போட்டு நின்றுட்டு இருந்தேன். ஜென் செக்ஷனே பரவாயில்லாம போல். அப்புறம் வெளியே போகிற அந்த பொண்ணுங்க போட்ட ட்ரெஸ்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே நிறையா ட்ரௌசர்ஸ்லாம் இருந்தது. நான் அது ட்ரௌசர் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என் தங்கச்சி தான் சொன்னால் இது எடுத்துகிட்டு போனால் வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க, நீ அங்கேயே வையின்னு சொன்னால். அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கிறனால நான் மேபி போட்டு போனால் ரோட்டில் இருக்கிற வர டைரக்டர்ஸ்லாம் வந்து ஐயோ ஏமா படத்தில் நடிமான்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எடுக்கலை. அப்புறம் இந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ஓகே, என்னோட அழகு கம்மி பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தது. சரி, இதை நம்ம தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா அழகாக அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் எடுத்து கசக்கி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு அக்கா முறைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ரெட்டு நல்லாயிருக்கு, ஆனால் நம்ம எங்கே போனாலுமே 4 பேர் அது போட்டு வருவாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம போடுறது கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யூனிக்காக தெரியணும், 4 பேர் ஐயான்னு சொல்லி பார்த்தா கூட 4 பேர் நம்மளை பார்க்கணும்னு நினச்சிட்டு தேடிட்டு இருந்தேன். இந்த ப்ரௌன் கலர்லாம் கொஞ்சம் பழைய ஃபேஷனாக இருந்தது, அதனால் நான் எடுக்கலை. இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் நம்ம லோ நெக்குனால ஃப்ரீயாக யாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போடல. அப்புறம் இந்த ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனால் மாடு குத்தும். அப்புறம் பூ, இலை, காய், தண்ணீர் எல்லாமே எல்லா டிசைனுமே எல்லாம் நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, ஒரு வாட்டி துவைச்சா இந்த டீ வடிகட்டுற துணி மாதிரி ஆயிருமோன்னு சொல்லிட்டு வாங்கலை. அப்புறம் நிறைய பேண்ட் இருக்குது, ஆனால் டாப்பு வாங்காமல் போட முடியாதுல்ல. இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எனக்கு ஆல்ரெடி இருக்குது, ஆனால் டெய்லி போட முடியாதுன்னு சொல்லிட்டு எடுக்கலை. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இதான் பச்சை பசேல்னு இருக்கும் எங்கள் ஊர். அப்படியே நான் முடியெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா சாயா குடிக்க போகிறோம். நல்ல பையன் ஏதாச்சும் பார்த்தா சைட் அடிக்கணும்ல. இதான் நான் 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணி எடுத்த பொண்ணாடை. இது நான் 10லேருந்து 10:30 வரைக்கும் டயட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்த மாடலிங் வீடியோ இது. 1 2 3 4 5 6 7 8 பட்டன் இருக்குது இதில். இதோட நான் என்னோடய பூஜை HD ஆட்டத்தை நிறுத்துகிறேன்.